இன்டர்செப்டார் அப்படின்னு சொல்லி 2022 வந்த ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம். இந்த படத்துல ஒரு ஆஃபர் வரும். அந்த ஆஃபரை முன்னாடியே சொல்லிடுறேன். நம்மள சில பேருக்கு அந்த ஆஃபர் கிடைச்சா நாம எஸ் சொல்லுவோமா நோ சொல்லுவோமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லிட்டு அப்புறம் நாம கதைக்குள்ள போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன ஆஃபர்னு சொல்றேன். ஒரே ஒரு தப்பு. அதை பண்ணா உங்களுக்கு 250 கோடி ரூபாய் தரணும்னு சொன்னா நம்மள பல பேர் அந்த தப்பை பண்றதுக்கு தயாராயிடுவோம். ஒன்னும் பெரிய தப்பெல்லாம் இல்லைங்க. அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிள். ஒத்த கதவை மட்டும் திறந்து விடணும், அவ்வளவுதான். அப்படி திறந்து விட்டா உங்களுக்கு 250 கோடி. திறந்து விடுவீங்களா மாட்டீங்களா? கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் மீதி கதையை கேளுங்க. நீங்க ஓடி போய் கமெண்ட் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எடிட்டர் இந்த 10 9 8ன்னு கவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி கவுண்டை போட்டு விடுப்பா. 0 வந்த பிறகு மீதி கதையை ப்ளே பண்ணி விடுப்பா. அதுக்குள்ள நம்ம ஆட்கள் கமெண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இப்ப படத்தோட ஸ்டோரிக்குள்ள போலாமா? ரைட். இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. உக்ரைனோட நடக்கிற அந்த போரை நிறுத்துறத பத்தியான பேச்சுவார்த்தை. அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய அதிபரும் எங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? அமெரிக்காவோட ஒரு மாநிலமான அலாஸ்காவில். அந்த அலாஸ்காவில் ஒரு கடற்கரை பரப்புல ரஷ்யாவில இருந்து ஒரு கால் ஏதாவது ஏவுகணைகள் ஏவப்பட்டா அதை தடுப்பதற்கான ஏவுகணைகள் இங்க உண்டு. ரஷ்ய ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஷனையே கடற்கரையில உருவாக்கி வச்சிருக்காங்க அலாஸ்கால. ரஷ்யாவில இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டா அது அமெரிக்கா மேல விழுகிறதுக்கு 24 நிமிஷம் ஆகும். அதை தடுக்கிறதுக்காக, அதுவும் ஏவப்பட்ட 12 நிமிஷத்துல மிடில்ல தடுக்கிறதுக்காகன்னு 2 ஸ்டேஷனை போட்டிருக்காங்களா. ஒன்னு அலாஸ்கால அந்த கடற்பரப்புல இருக்கிறது. அங்கதான் இப்போ ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஆட்கள் எல்லாம் ரொம்ப கோரமா கொலை செய்யப்படுறாங்க. அந்த ஸ்டேஷனையே தீவிரவாதிகள் கைப்பற்றி விட்டார்கள். இப்போ அந்த ஏவுகணைகள்ட்ட இருந்து அமெரிக்காவை பாதுகாக்கிற பொறுப்பு அந்த 2வது ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த ஸ்டேஷன் அந்த பிரம்மாண்டமான கடற்பரப்புல, பசிபிக் கடற்பரப்புல கடல்லையே செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு ஸ்டேஷன் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா எங்க இருக்குங்கிறது தான் ரொம்ப கிளாசிஃபைடா வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேஷனும் தீவிரவாதிகளோட வசம் வந்தா அமெரிக்காவை ஏவுகணை தாக்குதல் கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாம போயிடும். அப்படியே கட் பண்ணா ஹெலிகாப்டர்ல நம்ம ஹீரோயின் வராங்க. இந்த கடல் ஸ்டேஷன்ல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில இங்க இருந்து தூக்கி அடிச்சிட்டானுங்க. அப்படி வெளியில போனவங்க இப்போ மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு வேலைக்கு வராங்க. கேப்டனா வராங்க. ஒரு அம்மா வரவேற்று கூட்டிட்டு போகுது. உங்க அப்பா ஸ்பெயின்ல வேலை பார்த்தார்ல, அவருக்காக அங்கேயே நீங்க இருந்து வளர்ந்தீங்கல்ல, எப்படி இருக்கும் ஸ்பெயின் அப்படின்லாம் விசாரிச்சுட்டு அந்த பொண்ணு இவங்களை கூட்டிட்டு போறாங்க. வந்ததும் கமாண்டரை பார்க்கணும். கமாண்டர் பக்கத்திலேயே பெரியவர், வயசான ஒருத்தவர் இருக்கிறார். நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பிரச்சனையில இங்க இருந்து தூக்கி அடிக்கப்பட்டாங்கல்ல, அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பதிலா அந்த போஸ்டிங் வந்தவர் தான் இந்த பெரியவர். இப்ப அந்த பெரியவர் போறாரு, இவங்க உள்ள வராங்க போல தெரியுது. இந்த அம்மா இங்க இருந்து வெளியேற்றப்பட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படிங்கிறாரு பெரியவர். இங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போனீங்க, எவ்வளவு பெரிய விஷயம், நாங்க தான் மாட்டிக்கிட்டோங்கிறாப்ல பெரியவர் பேசுவார். காமெடி பண்ணி சிரிப்பாங்க. பட் இந்த அம்மா சிரிக்கவே சிரிக்காது. அதை புரிஞ்சுக்கிட்ட கமாண்டர், நீ கொஞ்சம் வெளியில இருப்பா, ஹீரோயின் கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பழசையா நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி, விட்டு ஃப்ரீயாவா, கேஷுவலா இரு, என்ஜாய் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சார், நான் உங்களுக்கு கொடுத்த நிறைய ஆதாரங்கள், அறிக்கைகள், அதையெல்லாம் மேலிடத்துக்கிட்ட கொடுத்தீங்களான்னு விசாரிக்கிறேன். எல்லாத்தையும் கொடுத்தோம், ஒண்ணு நீ எதிர்பார்த்தாப்புல எதுவும் நடக்கல. நீங்க வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம், அது வரைக்கும் சந்தோஷப்படுங்கிறார். எதை பத்தி பேசுறாய் நமக்கு ஒன்னும் சரியா புலப்படல. சரி, போய் ரெஃபரன்ஸ் ஆயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறார். பொட்டி படிக்க தூக்கிட்டு கூட ஒரு பொண்ணு வருது. இதுக்கு முன்னாடி நீங்க இருந்த ரூம் பெரிய ரூம், ஆனா அந்த ரூம் அந்த பெரியவர் எடுத்துக்கிட்டாரு. இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த ரூம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு ஒரு ரூமுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போறா. படுக்க, டேபிள், அங்கங்க கபோர்ட்ஸ், அவ்வளவுதான், சின்னதா தான் இருக்குது. அங்க வந்து உட்காந்து நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள முக்கியமான மேட்ரு உடனே கிளம்பிவான்னு இன்ஃபர்மேஷன் வருது. இவ்வளவு வேகமா கமாண்டிங் ரூமுக்கு வரா. என்ன சார் மேட்ரு அப்படின்னு கேக்குறா. வரும்போதே துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு அவர். அந்த அம்மாவும் துப்பாக்கி எடுத்துட்டு தான் வருது. என்ன மேட்டர்னு கேக்குது. ரஷ்யால இருந்து ஒரு வேளை ஏவுகணைகள் ஏவப்பட்டா அதை தடுக்கிறதுக்காக 2 ஸ்டேஷன் இருக்கு, நம்மளோடது உட்பட. அந்த மொதல் ஸ்டேஷன், கடற்கரையில இருந்த ஸ்டேஷனை தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணி கையகப்படுத்திட்டாங்களா. ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஆசிட்டை பயன்படுத்தி அழிச்சிட்டாங்களா. இப்ப மிச்சம் இருக்கிறது நாம தான். அந்த மாதிரி ஏவுகணைகள் ஏவப்பட்டா தடுப்பதற்குங்கிறாரு. ஆனா ரஷ்யா ஏவுகணைகளை ஏவுனாதானே, அவங்க எதுக்கு ஏவ போறாங்கங்கறாப்ல நம்ம ஹீரோயின் கேட்க, ரஷ்யாவுல அணு ஆயுத நிலையத்துல தாக்குதல் நடத்தி அங்க இருந்து ஒரு 16 ஏவுகணைகளை தீவிரவாதிகள் திருடிட்டாங்களா. வீடியோ போட்டிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி 16 ஏவுகணைகளை நாங்க திருடிட்டோம், ஒரு ஸ்டேஷனையும் அழிச்சிட்டோம், இன்னொரு ஸ்டேஷனை அழிச்சிட்டு அமெரிக்காவையும் அழிக்க போறோம் அப்படின்னு எல்லாம் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க போல. அதே சமயம் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து கால் மேட்டர்லாம் கன்ஃபார்ம், தயாரா இருக்கணும்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. கமாண்டரும் சரி ஓகே, எல்லா தாக்குதலுக்கும் நாம ரெடியா இருக்கணும், நீ வந்த முதல் நாளே இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம ஹீரோயின் எப்படி அந்த கடற்கரையில இருக்கிற ஸ்டேஷன் அவங்க கையகப்படுத்துறாங்க அப்படின்னு விசாரிக்க, உள்ள இருந்த சில பேர் தான் உதவி பண்ணிருக்கணும், அதனாலதான் அந்த ஸ்டேஷன் அவ்வளவு பெரிய அழிவை சந்திச்சிருக்குங்கிறார். அப்போ 2வது ஸ்டேஷனான நம்ம ஸ்டேஷன்லயும் உள்வேலை பாக்குறதுக்காக சில பேர் வந்திருந்தா அப்படின்னு பேசிட்டு திரும்பி பார்த்தா, இங்க இந்த கிளீனிங் வேலைக்காகன்னு ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க. ஒரு டீம் வந்திருக்கு. அந்த டீம் ஆட்கள் கிளீனிங் பண்ற அந்த மிஷின்களுக்குள்ள மெஷின் கன்ஸை வச்சுக்கிட்டு வந்திருக்கானுங்க. அவங்க துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க பாருங்க. சம்பவ இடத்திலேயே கமாண்டர் செத்து போயிட்டார். நம்ம அம்மா உசாராகி கண்ண
கண்ணா அப்படின்னு சுட்டு தள்ளி அவங்கள ஒருத்தனை கொண்டு போட்டுருது. கமாண்டிங் ரூமுக்குள்ள வரதுக்கு இருந்தா வில்லன் இருக்கிற அந்த இடத்துல இருந்து 2 கதவுகளை தாண்டி வரணும். அந்த மொதல் கதவை இவங்க பூட்டிடுறாங்க. அதுக்குள்ள மொட்டையா மலமாடு மாதிரி ஒருத்தன் உள்ள வந்துடுறான். இவங்க கதவை எப்படியோ பூட்டிட்டாங்க. கீ கார்டு கிடக்குது. கீ கார்டு வேணும்னு வில்லன் கத்துறான். கீ கார்டோட உள்ள வந்தாச்சு. மலமாடு கூட பயங்கரமா சண்டை. கீ கார்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அங்க 2 பட்டன்ஸ் இருக்கு. அதுல ஒரு பட்டன் அமுக்குனா கதவு திறக்கப்படும். திறந்து விடுங்கிறான் வில்லன். உடனே நம்மால திறக்கிறதுக்கு ஓடுனா இவ அதுக்கு முன்னாடி ஓடி அவன் அடிச்சு டேக்கிள் பண்ணி சமாளிக்க பாக்குறா. பயங்கரமான சண்டை நடக்குது. மாத்தி அடிச்சுக்கிறாங்க. பட் ஓரளவு மலமாட சமாளிக்கிறான்னு சொல்லலாம். அதையும் மீறி அடி வாங்கி விழுந்த பிறகும் கூட கதவை திறக்கிறதுக்கு ஓடும்போது அவனோட காலை தள்ளி விட்டு ஏகிரி தள்ளி விட்டுட்டு ஓடுவான். பொத்துன்னு கீழே விழுவான். அப்படி கீழே விழும்போது அவனுக்கு பின்னாடி வச்சிருந்த அந்த ஆசிட் அதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவளும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளுறா. அதையும் மீறி வந்து கழுத்து பிடிக்கிறான். ஏண்டா 2 தோட்டா இறங்கிடுச்சு. அப்படி அவன் சண்டை போடும்போது பின்னாடி இருந்த ஆசிட் அவளோட சட்டையில கழுத்து பக்கத்துல எல்லாம் விழுந்து எரிய ஆரம்பிக்குது. அதையெல்லாம் பொருட்படுத்தாம துப்பாக்கியோட மேல் பாகத்தை அவன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அதை கழட்டி விட்டுட்டு மீதி துப்பாக்கியை வச்சு கண்ணிலேயே ஒரு குத்தி துப்பாக்கியை கத்தி மாதிரி பயன்படுத்தி கொண்டு போட்டுறான். சூப்பர்ல. அப்புறம் தான் அந்த ஆசிட்டை கவனிக்கிறா. அங்க கிடக்கிற துப்பாக்கியை ஆசிட்ல உருக ஆரம்பிக்குதுன்னா பாத்துக்கோங்க. அப்புறம் சட்டையில ஒட்டி இருக்குது. அவ போட்டிருந்த டாலர்ல ஒட்டி இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி உதறி விடுறா. அப்புறம் தான் வில்லனை நேருக்கு நேரா பாக்குறா. கீ கார்டுன்னு கேட்டான்ல, அந்த காடையே கொண்டு வந்து ஆசிட்ல போட்டா. அடுத்த ஒரு கதவு இருக்கும். அந்த கதவையும் சாத்திட்டு கமாண்டிங் ரூமுக்குள்ள வரா. கமாண்டிங் ரூமுக்குள்ள இருந்த ஒருத்தவர் குண்டடி பட்டு கிடக்குறார். மயங்கி கிடக்குறாப்ல. குண்டடியா மயங்கி கிடக்குறான்னு தெரியல. பாவம் அவர். நம்ம ஹீரோயினோட சேர்த்து இங்க உள்ள இருக்கிறவங்க மொத்தம் பார்த்தா 3 பேர் தான். அதுல ஒருத்தர் மயங்கி கிடக்குறாரு. சுயநினைவில் இருக்கிறது இவங்க 2 பேர் தான். அதே மாதிரி வில்லனுக்கும் இவங்க இருக்கிற இந்த ரூமுக்குள்ள வர்றதுக்கும் நடுவுல இருக்கிறது 2 கதவுகள். இங்க வந்து ஏதோ ஒரு கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கும். அதை அடைச்சு விட்டுறா. முந்தின ரூம்ல இருந்து இந்த பக்கத்துல வர கேஸ், அது அந்த ஆசிட் கேஸ் நினைக்கிறேன். அதையும் அடைச்சு விட்டாச்சு. அடைச்சு விட்டு கதவை சாத்தி இந்த பக்கத்துல வந்து யாரா நீன்னு விசாரிக்கிறா. அந்த பக்கத்துல இருந்து வில்லன் பேசிட்டு இருக்கிறான். முதல் ஸ்டேஷனை பிடிச்சது நீங்க தானு கேட்டா கூலிப்படையை ஏவி விட்டு பிடிச்சது இவன் தான் போல. அதே மாதிரி ரஷ்யாவோட ஏவுகணைகளை திருநது யாருன்னு கேட்டா அதுவும் இவங்க டீம் தான் போல. இப்போ இந்த ஸ்டேஷனையும் கையகப்படுத்திட்டா அமெரிக்காவே அழிச்சிடலாம். ரொம்ப காலமா நாங்க பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோங்கிற. எவ்வளவு நாளப்பா பிளான் பண்ணீங்கன்னு கேட்டா கிட்டத்தட்ட 6 வருஷ பிளான் ஆகுது. அப்போ பிளான் A B C D நிறைய வச்சிருப்பாங்க. நிறைய யோசிச்சிருந்திருப்பாங்கல்ல. இவளும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிறா. கூட இருக்கிறவங்க 2 பேருக்கு ஒருத்தன் சொன்னல இருக்கிறான். அவனையும் போட்டுக்க சொல்லிட்டு மயங்கி கிடக்கிறவனுக்கும் போட்டு விட சொல்றேன். இங்க பாரு, உன்னை எதுவும் செய்யாம விட்டுறேன். கதவை மட்டும் திறந்து விடுன்னு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. உன்னை நான் எதுவும் செய்யாம விட்டுறேன். ஓடி போயிருங்க இருந்து உசுராவது மிஞ்சும்னு இவ பதிலுக்கு சொல்றா. எவ்வளவு தைரியத்துல அவன் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா கூட வந்த டீம்ல 2 பேரு பெரிய பெரிய சிலிண்டரை எடுத்துட்டு வராங்க. இந்த வெல்டிங் மிஷின் மாதிரி இருக்கு. இது வெல்டிங்கை கட் பண்ற மிஷின் போல. அந்த கதவை உடைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. கமாண்டிங் ரூமுக்குள்ள நம்ம ஹீரோயின் கூட சுயநினைவில் இருக்கிற அந்த ஒருத்த யாருன்னா ஒரு இந்திய, நம்ம ஊர் பய. இவ்வளவு பெரிய ஒர்க்கிங் இடத்துல நம்மளை தவிர இன்னும் கீழே வெளியில நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் உன்னை சமாளிப்பாங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அவங்க எல்லாரையுமே ஏதோ ஒரு கேஸ ஏசிக்குள்ள அனுப்பி மொத்த பேரையும் மயக்கமடைய செஞ்சுட்டாங்களா. ஆனாலும் மயங்கி கிடக்கிறவங்க நம்ப முடியாதுன்னு தேடி எல்லாரையும் சுட்டு கொன்னுட்டாங்களா. யாருமே உயிரோட இல்ல அப்படிங்கிறாவில்ல. உடனே இவ கமாண்டிங் ரூமுக்குள்ள இருக்கிற ஏசிய பாப்பா. பயப்படாதீங்க, கமாண்டிங் ரூம் ஏசி மட்டும் தனி ஏசி. அதை எங்களால அக்சஸ் பண்ண முடியல, கேஸ் ரிலீஸ் பண்ண முடியல. இந்நேரம் ரிலீஸ் பண்ணியிருந்தா நீங்க நானும் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வீடியோ கால் வருது. உடனே அவன் கூட பேசிட்டு இருக்கிறத மியூட் போட்டு விட்டுட்டு, இங்க பேசுறது அவனுக்கு கேட்க கூடாதுல, மியூட் போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஒயிட் ஹவுஸ்ல கூட ஆட்கள் கூட பேசிட்டு இருக்கிறான். என்ன நிலவரன்னு விசாரிக்கிறாங்க. கமாண்டரை கொன்னுட்டாங்க. கமாண்டிங் ரூமை மட்டும் அக்சஸ் பண்ண முடியல. வில்லனுக்கும் எங்களுக்கு நடுவுல 2 கதவுகள் இருக்கிறது. அவங்க கதவை உடைக்கிற வேகத்தை பார்த்தா ஒரு 60 நிமிஷம் இல்ல 30 நிமிஷத்துல ஒரு கதவை முடிச்சிருவாங்க. அடுத்த கதவு 30 நிமிஷம். 60 நிமிஷத்துல அவங்க எப்படியும் கமாண்டிங் ரூமை பிடிச்சிருவாங்கன்னு எடுத்து சொல்றா. இல்ல ஏதாவது பண்ணி கமாண்டிங் ரூமை பிடிக்கப்பார், விட்டு கொடுத்துறாரு. நாங்க உடனே அவசர பிரிவு டீமா அனுப்பிச்சிருக்கிறோம். ஆனா அந்த ராணுவம் வந்து சேருவதற்கு 90 நிமிஷம் ஆகுமா, 1.5 மணி நேரம் ஆகுமா. 1 மணி நேரத்துல அவங்க உள்ள வந்துருவாங்க. பாதுகாப்புக்காக வர வேண்டிய ராணுவம் 1.5 மணிக்கு தான் வரப்போதுன்னா நாம செத்துருவோமோ அப்படின்னு இந்தியா பயப்படுறான். அதே சமயம் அமெரிக்க ஜனாதிபதி அம்மாவே வந்து உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இங்க பாருமா, திருடப்பட்ட ஏவுகணைகள் மொத்தம் 16 ஏவுகணைகள் தீவிரவாதிகள் கிட்ட இருக்கிறது. இப்போ வரைக்கும் அந்த ஏவுகணைகளை அவங்க அமெரிக்கா மேல ஏவாம இருப்பதற்கு காரணமே உன் கண்ட்ரோல்ல அந்த ஸ்டேஷன் இருக்கிறதுனால தான். ஏவுகணைகள் வந்தா உன் கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த இன்டர்செப்டார்ஸ் அது குறுக்கால புகுந்து அந்த ஏவுகணைகள் தடுத்து நிறுத்திடும். அதனாலதான் இன்னும் ஏவுகணைகளை எழுப்பாம இருக்கிறானுங்க. எக்காரணத்தை கொண்டும் கண்ட்ரோல் ரூமை மட்டும் கைவிட்டுறாத, முடிஞ்ச அளவு போராடு, நாங்க மறுபடியும் கூப்பிடுறோம்னு சொல்லி அங்க காலு கட் ஆகுது. டீமும் பாதுகாப்புக்காக அங்க இருந்து வேகமா கிளம்பி வர்றாங்க இவங்களை காப்பாத்துறதுக்கு. ஆனா 1.5 மணி நேரம் ஆகும். இந்த பக்கம் மேடம் 2 பேரை வச்சுட்டு என்ன மேடம் பண்ண முடியும்? அதுலயும் நானு டெக்னீஷியன், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்கிறவன். துப்பாக்கி எடுத்து சுடுறதெல்லாம் பேசிக் ட்ரைனிங். அதுவும் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது ட்ரைனிங் கொடுத்தது, அவ்வளவுதான் அப்படின்னு பயப்படுறான். இப்பயும் அதே ட்ரைனிங் தான் தம்பி, அதே துப்பாக்கியால வச்சு சுட்டாலும் சுடுவோம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க நம்ம ஹீரோயின். இந்த பக்கம் வில்லனும் இவங்களை கதவை திறக்க வைக்கிறதுக்கு வேற ஒரு ஐடியா பண்றான். நம்ம ஹீரோயினோட ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பெரியவர் வந்தார்ல, அந்த கேப்டனை பிடிச்சு அவர் தானா இல்ல
இல்ல வேற ஒருத்தரா அவர் தான் நினைக்கிறேன். அவரை பிடிச்சு வாயில டேப்பு போட்டு வச்சிருக்காங்க. கதவை திறக்கறியா இல்ல இவரை கொன்னுடவா. இவருக்கு 2 புள்ள இருக்குதான், 6 பேரம்பேத்திக இருக்குதான். எல்லா பேரும் அனாதை ஆயிடுவாங்க. கொன்னுடுவேன், கதவை திறந்து விடுறீன்னு மிரட்டுறாப்ல. வேணும்னா கொன்னுக்கோ, யார கொன்னாலும் யார வச்சு மிரட்டினாலும் நான் இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கறத கட்டன் டேட்டா நம்ம ஹீரோயும் சொல்லிடுறாங்க. இறக்கமே இல்லாம சுட்டு கொன்னுறான். அந்த ரத்தத்துல சோகமா இருக்கிற ஸ்மைலிய வரையறான் பாருங்க. இந்த பக்கம் பதட்டமா இருக்கிற இந்தியனை பார்த்து பதட்டப்படாத, பொறுமையா இரு, அமெரிக்காவை காப்பாத்துற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது, எனக்கு ஏதாவது நீ உதவி பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கமாண்டிங் ரூம்குள்ள வருவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே வழி அந்த 2 கதவு வழியா வர்றதானா. அதை தவிர வெளியில இருந்து தண்ணி பைப்பு வருது, கரண்ட் பைப்பு வருது. ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன பைப்புகள், சின்ன சின்ன ஐட்டங்கள். அது வழியெல்லாம் யாரும் உள்ள வர வாய்ப்பு இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு கதவு இருக்கு போல. அந்த கதவை பிளாஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தன் உள்ள வரான், அதுவும் துப்பாக்கியோட. நல்ல வேலை வந்தவன் துப்பாக்கியை தடுத்து விட்டுறான். ஆனா அவன் நல்லா சண்டை போடுற ஆள் மாதிரி தெரியுது. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்தியன் கையில துப்பாக்கி இருக்குது. சுடுறா அப்படின்னு சொன்னாலும் சுட மாட்டேங்கிறான். பழைய துப்பாக்கி வேற. அவனை கீழே தள்ளி அவன் மேல அவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜையே தள்ளிவிட பார்ப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறான். அப்புறம் ஓடியாந்து இந்தியன் கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கி அவனை சுட போகும்போது அவன் வந்து கத்தியை வீசுவான். கத்தியில மிஸ் ஆயிடும், துப்பாக்கியில சுட்டுறான். ஆளோட சோலி முடிஞ்சிருச்சு. சுட்ட வேகத்துல இவன் 2 அடி பின்னாடி போறானா பாத்துக்கங்களேன். கடைசியா இந்த துப்பாக்கியில எப்ப சுட்டுற அப்படின்னு கேட்கும்போது பல வருஷம் ஆச்சான், துப்பாக்கியே துப்பு இருக்குன்னு நினைச்சேங்கடா. நல்ல வேலை துப்பாக்கி வேலை செய்யுதான். அப்புறம் அந்த ஓபன் பண்ண அந்த எக்ஸிட்ட பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா கீழே கடல் தான் போல. இது வழியா இவன் ஒருத்தன் தான் உள்ள வந்திருக்காங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. போய் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு உதவி பண்ணுன்னு சொல்லி அங்க செத்து போய் கிடக்கிற அவனோட பாடியை இழுத்து கொண்டு வந்து அதுக்குள்ள வீசுறாங்க. அப்படி இழுத்து வீசும்போது எத்தனை பிள்ளைங்க எங்க இருக்கிறீங்கன்னு விசாரிக்கிறாங்க. நம்ம இந்தியனுக்கு 3 பிள்ளைங்களா, எல்லாம் அமெரிக்கால தான் இருக்கிறாங்களா. பார், உன் பிள்ளைகளை அந்த ஏவுகணைகள் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கிற ஒரே ஆளு நான் தான், எனக்கு உதவி பண்ண உன் பிள்ளைகளை காப்பாத்தலான்னு நல்லா என்கரேஜ் பண்ற விதமா பேசிட்டு பாடியையும் தள்ளி விட்டுட்டு அடுத்த நடவடிக்கை என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த சிசிடிவி கேமராஸ் வழியா வெளியில என்ன வரும் பாக்குறாங்க. பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துல இருக்கிற ஆட்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. மேபி அப்ப அந்த தீவிரவாதி சொன்னது சரிதான் போல. இன்னும் ஒருத்தர் மயங்கி கிடக்குறாருல, அவர் அப்படி உட்கார வச்சு அண்டம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். வெளியில இருந்து விடாதவன் பஸ்ல அமுக்கிட்டே இருக்கிறான் போல. ஏதோ மொபைல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறான். நீங்க பாருங்கன்னு இந்தியன் கூப்பிட்டதும் நம்மால வந்து பாக்குறா. சோசியல் மீடியால அரகுற ட்ரெஸ்ல இவ போட்டிருந்த போட்டோ போல அரை காமிக்கிறான். அப்புறம் 6 வருஷமா நீ பிளான் போட்டவன், நீ ஒரு பிளான் போடுறவன், இப்படி சில்லற விஷயத்தெல்லாம் வச்சு என்ன மிரட்ட முடியும்னு நினைக்காத அப்படின்னு எடுத்து சொல்றேன். அப்புறம் 6 வருஷத்துல எல்லா விதமான அவுட்கமும் பிளான் ஏபிசின்னு எல்லாமே நீ யோசிச்சு வச்சிருப்ப. எல்லா அவுட்கமுக்கும் என்ன பண்ணணும்லாம் யோசிச்சு வச்சிருப்ப. ஆனா உன்னோட பிளான்ல உள்ள இல்லாத ஒரு ஐட்டம் யாருன்னு பார்த்தா நான் தான். என்ன நீ கன்சிடர் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியாது இந்த இடத்துல மறுபடியும் என்ன போஸ்டிங் போடுவாங்கன்னு. நீங்க கடற்கரையில இருந்த அந்த ஸ்டேஷனை ஒழிச்சிங்கல்ல, அந்த ஸ்டேஷனுக்கு நேத்து நான் போய் ஜாயின் பண்ண வேண்டியவ. ஆனா லேட்டா திடுதுப்புன்னு அந்த ஸ்டேஷனுக்கு பதிலா கடற்கரையில இருக்கிற கடல்ல இருக்கிற இந்த ஸ்டேஷனுக்கு எனக்கு ரீஅசைன் பண்ணி விட்டுட்டாங்க உயரதிகாரிங்க. அதனாலதான் நான் இங்க வந்து சேர்ந்தேன். இப்போ உனக்கு தடையா இருக்கிறது நான் தான். விதியவே ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், உன்னையும் ஜெயிச்சிருவேங்கிறா. நான் உன்னை எதிர்பார்க்கலதான், ஆனா உன்னை அழிப்பேன் அப்படிங்கிறான். இங்க நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக் கதையெல்லாம் வில்லன் சொல்றான். 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ ஓரளவு படிப்படியா வளர்ந்து நல்லா செட்டில் ஆகிற ஒரு சமயமா உயரதிகாரி ஒருத்தர் ரொம்ப சீப்பா இந்த பொண்ணு கிட்ட பேட் டச் பண்ணிருப்பாப்ல. இவளும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. ஆனா உயரதிகாரிக்கு சாதகமாகவும் இவ சும்மா பழி வாங்குறதுக்காக பொய் சொல்றான்னு சொல்லி இவ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கவே இல்லை. மறுபடியும் அவங்கிட்டயே போய் பேசுன்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம இவ மறுபடியும் அந்த ஆள்கிட்டயே பேசுறதுக்கு வரா. சரக்கு ஊத்தி கொடுத்து மறுபடியும் பேட் டச் பண்றாப்ல. இவ பதட்டத்துல கிளாஸையே கீழே போட்டானா பாத்துக்கங்க. பாத்ரூம் பக்கம் போய் உட்காந்துப்பா. ஆனா இந்த தடவை அவ கொஞ்சம் சேஃபா என்ன பிளான் பண்ணி வந்திருக்கான்னு பாருங்க. உள்ள என்ன நடக்குது அது எல்லாத்தையுமே மைக்கு மூலமா ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் பாத்ரூம் பக்கம் வந்திருக்கா. போன தடவை ப்ரூஃப் இல்ல, இந்த தடவை ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. அந்த ப்ரூஃப் கொடுத்து அந்த ஆளை வேலையை விட்டு தூக்கி காட்டி இருக்கிறா. அது நம்ம இந்தியனுக்கு தெரியும். அப்படி பார்த்தா நீங்க தான் ஜெயிச்சிங்கன்னு எடுத்து சொல்லி பாசிட்டிவா பேசுறான் அந்த இந்தியன். ஆனா ராணுவத்தில் இருக்கிற பல பேர் உயரதிகாரியை இந்த மாதிரி இவ பண்ணதுல விருப்பம் இல்ல. ஏன்னா சோசியல் மீடியால அரியா வயசுல இவ போட்ட அரகுற போட்டோ அதை வச்சு உன்னெல்லாம் பார்த்தா ஒழுக்கமான பொண்ணு மாதிரியே தெரியலையே, நீ எல்லாம் எதுக்கடி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தை எழுதி ஏகப்பட்ட மெயில் சோசியல் மீடியால அசிங்கப்படுத்துறாங்க. இவளோட அந்த பழைய போட்டோவை மீம்ஸ் போட்டு சர்க்குலேட் பண்ணி விடுறாங்க. ஆர்மியில இருக்கிற ஒரு பயம் உனக்கு அப்ப சப்போர்ட் பண்ணல, அந்த ஆர்மிக்காக அந்த நாட்டுக்காக நீ ஏண்டி கஷ்டப்படுறன்னு லைட்டா பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறா. அதையெல்லாம் தாண்டி அவ ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம் முழுக்க அடிச்சு துவம்சம் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையில சுவரு ஃபுல்லா எழுதி இவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. அந்த டார்ச்சரை தாங்கிக்க முடியாம, அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்க முடியாம ஏகப்பட்ட மாத்திரையை போட்டு அப்படியே அவ தண்ணியில குளிக்கும் போது உள்ள போயிட்டு வரா. சாகலாம்னு முடிவு பண்றா போல. நல்ல வேலை நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த சமயம் சரியான சமயம் வந்து அவளை காப்பாத்தி வெளியில கொண்டு வர. அப்பா வந்துட்டேன் உனக்கு ஒண்ணாகாது அப்படிங்கிறாரு. இவ்வளவு மன்னிப்பு கேப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னப்போ இந்த கதை நம்ம இந்தியனுக்கே தெரியாது, விளைஞ்சொல்லி தான் தெரியும். நான் கொல்லணும் கூட அவசியம் இல்ல, தற்கொலைக்கு முயற்சி பண்ணவ நீ, எனக்கெல்லாம் ரொம்ப ஈஸி டார்கெட்டுங்கிறா. நீ சொல்றதெல்லாம் கரெக்டா இருந்தா
நான் ஏன்டா இங்க இருக்கணும், அதுவும் நான் ஏன்டா இந்த யூனிஃபார்மை மறுபடியும் போட்டிருக்கணும், உன்னால எதுவும் பண்ண முடியாது, புடுங்க முடியாதுங்கிற. அவனும் என்ன மாதிரி நீயும் பாதிக்கப்பட்டவன் தான். சொல்ல போனா நீ எங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கணும். அந்த மாதிரி நீ என் கூட சேர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு 250 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு டீல் பேசுறாங்க. 250 கோடி ரூபாய் பல தலைமுறை செட்டில் ஆயிடும். வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, கனவுலையும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை வாழலாம். நீ செய்ய வேண்டியது சிம்பிளா ஒரு பட்டன் அமைக்கி இந்த கதவை திறந்துட வேண்டியதுதான். யோசிச்சு பாருங்க, ஒத்த கதவை திறந்து விட்டா 250 கோடி ரூபாய் உனக்கு தரேன்னு சொன்னா எவனாவது அந்த ஆஃபரை நோ சொல்லுவானா? ஒரு கதவை திறந்து விடுறதுக்கு 250 கோடி, ஆனாலும் அவன் நோ சொல்றான். இந்த பக்கம் ராணுவம் வேகமா வந்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ள இவங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு கதவை உடைச்சு தள்ளிட்டானுங்க. ஒரு கதவை உடைச்சாச்சு. அப்ப அரை மணி நேரம் முடிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கதவை இப்ப உடைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. கதவை திரடி மறுபடியும் அதே ஆஃபர் தான். இந்த கதவை திறந்து விட்டாலும் 250 கோடிங்கிறான். அப்பயும் முடியாதுன்னு வா. ஆனா அப்போ நம்ம எதிர்பார்க்காத வேற ஒரு ட்விஸ்ட். ஒருத்த மயங்கி கிடந்தான்ல, அந்த பையன் முழிச்சவன் துப்பாக்கியை காட்டி இவங்களை மிரட்டுறான். இவங்க 2 பேர் திரும்பி பார்த்தா அவன் தான் துரோகி போல. துப்பாக்கியால இவங்க 2 பேரையும் சுடுறான். ஆனா அவங்க 2 பேரும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுருக்காங்க. அப்படி போட்டிருந்தா கூட ஒரு புல்லட் அந்த ஜாக்கெட்ல படும்போது பயங்கரமான வலி ஏற்படும். அந்த வலியில தான் 2 பேரும் உட்காந்துட்டாங்க. அசால்ட்டா கதவை திறந்து விட்டுட்டான். அடப்பாமே, இதுக்கு இவன் அந்த 250 கோடியை வாங்கிட்டு கதவை திறந்து விட்டுருக்கலாம். கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வந்துட்டானுங்க. உள்ள வந்துட்டோன்னு சேட்டலைட் போன்ல யாருக்கோ அப்டேட்டும் கொடுக்குறான். அப்புறம் ஏதோ ஒரு கோடு சொல்லி இன்னொரு டீமையும் உள்ள இறங்க சொல்றான். இங்கேயா வேற ஒரு இடத்துலயான்னு தெரியல. கஷ்டப்படுற ஹீரோயினை பார்த்து வலிக்குதான்னு பக்கத்திலே உட்காந்து நக்கல் பண்றான். இந்த வேலைக்கு மட்டும் அடிபடாம மயங்காம இருந்திருந்தா இவ்வளவு மேட்டர் நடந்தே இருக்காது. பரவாயில்ல, முழிச்சதும் எங்க பிளான் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். போடுறதா இருந்தா போட்டு தள்ளிட்டு போடாங்கறா அவ. நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தேன், நீ தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலன்னு சொல்றான். அந்த துரோகி இவங்க 2 பேரையும் சேர்ல உட்கார வச்சு கையை கட்டி போடுறான். கையில டேக் போட்டு கட்டி போறானுங்க. இந்த துரோகி ஒரு அமெரிக்க வெள்ளை நிறத்து வெறியன், இனவெறியன். இந்தியன் மாதிரி மித்த நாட்டுக்காரங்க அமெரிக்கால வந்து வேலை பார்க்கறது அவன் வெறுக்கிறானா. அப்படி நீங்க எல்லாம் வந்ததுனாலதான் எனக்கு வேலை போச்சு, என்ன வேலையை விட்டு தூக்க பார்த்தாங்க, பதிலுக்கு நான் பழி வாங்குற முடிவெடுத்துட்டேங்கிறான். அடா பாவி, உன் ஒத்தவனோட வேலைக்காக ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அழிக்க பாக்குறியடா, நியாயமா அப்படின்னு கேட்டா அதுக்காக மட்டும் இல்லையா, இவனுக்கு 100 கோடி பணம் கொடுத்துருக்காங்க இப்படி துரோகம் பண்றதுக்காக. இந்தியன் அதை கேட்டு அப்படியே பொங்குறாரு. இந்தியனுக்கு அமெரிக்கா மேல இருக்கிற அக்கறை கூட அந்த அமெரிக்க இனவெறியனுக்கு துரோகிக்கு இல்ல. உனக்கு வேலை போகுதுன்னா நீ திறமையில்லாதவனா இருக்கணும். ஓ மேல இருக்கிற குறைய அமெரிக்கா மேல, சிஸ்டம் மேல, ராணுவத்து மேல போடுறது கையாளாகத்தனங்கிறாங்க. அவன் மிரட்டுறான், நீ சாகிறதுக்குள்ள நான் ஒன்னெல்லாம் என்னெல்லாம் பண்ண போறேன் பாரு அப்படிங்கிறாப்ல. பதிலுக்கு இவ பயப்படாம அவனை வெறுப்பேத்துறாப்ல கண்ணா அப்படின்னு பேசுறா. அதோட மட்டும் இல்லாம ஓங்கி ஒரு முட்டினவன் அப்படியே பொங்கி எழுவான். போதும் போடான்னு வில்லைய விலக்கி விட்டாரு. அதோட மட்டும் இல்லாம கண்ட்ரோல் ரூம்குள்ள வந்து இங்க இருக்கிற எல்லா கேமராவையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்து இங்க நடக்கிற விஷயத்த ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கும்படி லைவ் டெலிகாஸ்டும் பண்றாங்க போல. அதை வெள்ளை மாளிகை டப்புனு போனை போட்டு, டேய் எங்கடா அந்த கேப்டன் பொண்ணு, ஹீரோயின் எங்கடான்னு கேக்குறாங்க. இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்கிறதா வில்லன்னு சொல்றான். அப்புறம் அந்த துரோகி எங்கன்னு கேட்க, இதோ இருக்கிறான்னு சொன்னதும் அவரு ஹாய் அப்படிங்கிறாரு. எப்படா அந்த நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணலான்னு கேட்கிறாரு. பழமைவாதி இவன். இனவெறி கொண்ட அந்த பழைய அமெரிக்காவா இருந்தா நான் லாயல்ட்டியோட நடந்துட்டு இருந்திருப்பேன், இந்த புது அமெரிக்கா எனக்கு வேண்டாங்கிறான். என்னதாண்டா உங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்கறாங்க. எதுவும் வேண்டாங்கிறாரு வில்ல. அது மட்டும் இல்லாம இந்த எமர்ஜென்சி பிராட்காஸ்ட் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கும். அவசர கால நிலைகள்ல ஒட்டுமொத்த கம்யூனிகேஷன்லயும் ஏதாவது ஒரு மேட்டரை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சா அமெரிக்க கவர்மெண்ட் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதையே இங்க இருந்து ஹேக் பண்ணி அதுல இங்க நடக்கிற கூத்த லைவ் டெலிகாஸ்ட் பண்றானுங்க. ஒட்டுமொத்த அமெரிக்காவும் பாக்குறபடி அவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா இந்த டிவி விக்கிற ஒரு கடை. அங்க ஒரு சேல்ஸ்மேன் டிவி வித்துட்டு இருப்பான். இவன் யாருன்னு தெரியுதா? அட நம்ம தாரு. அவர் இங்க சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல. அவரு டிவியை வித்துட்டு இருக்கும்போது இனியா நடக்குது இங்கன்னு அவரே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி அம்மா, ஓ ஏவுகணை ஒண்ணு அமெரிக்கா மேல விழுந்தா கூட உன்னை தேடி கருவறுப்போம் அப்படின்னு மிரட்டி பாக்குறாங்க. உங்ககிட்ட நான் பேச விரும்பலதாயி அப்படின்ட்டு. மதிப்புக்குரிய அமெரிக்க ஜனங்களே, என் பேரு அலெக்சாண்டரா, தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். தான் அப்பாவை பத்தி அடுத்து சொல்றான். இவரோட அப்பா யாருன்னா அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர், ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரா. ஆனா தகுதியே இல்லாதவர் அப்படின்னு தான் அப்பாவை பத்தி சொல்றான். என் டீம் ரஷ்யாவில் இருந்துகிட்டு ஒரு 16 ஏவுகணைகளை நாங்க அமெரிக்கா மேல ஏவுவதற்காக ரெடியா வச்சிட்டு இருக்கிறோம். 16 ஏவுகணையை வச்சு அமெரிக்காவில் இருக்கிற 16 சிட்டிகளை நாம டார்கெட் பண்ண முடியும். 16 நகரங்களை எங்களால் அழிக்க முடியும். குத்து மதிப்பா பார்த்தா கூட 30 கோடி பேர் கொலை செய்யப்படுவார்கள், செத்து போயிருவீங்கடா அப்படிங்கிறான். அங்க இருந்தபடி லைவ்ல எல்லாரும் பார்க்கும்படி 16 சிட்டில முதல் சிட்டியை நான் இப்போ தாக்க சொல்ல போறேன்னு சொல்லி முதல் ஏவுகணையை ஏவ சொல்லி உத்தரவு போடுறான். அடுத்த நொடி அந்த டீம் ஏவுகணையை ஏவுறாங்க. அந்த நொடியே கடல்ல இருக்கிற இந்த ஸ்டேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் அதை டிடெக்ட் பண்ணி ஏவுகணை வருதுன்னு அலர்ட் பண்ணுது. ஆனா ஏவுகணை ஏவப்படுறது தெரிஞ்சதும் கமாண்டிங் ரூமுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் அங்க இருக்கிற லான்ச் பட்டன் அமைக்கி அந்த ஏவுகணையை தடுப்பதற்கான ஆயுதங்களை அனுப்பலாம். அந்த லான்ச் பட்டன் பக்கத்துல தான் இருக்குது. ஆனா கை கட்டப்பட்டு கிடக்கிறது. இந்த ஏவுகணை லாஸ் ஏஞ்சல்ஸ்
ஏஞ்சல்ஸ் மேல விழப்போகிறது. ரஷ்யால இருந்து ஏவுகணை ஏவப்பட்டா 24 நிமிஷத்துல இங்க வந்து விழும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ இன்னும் 23 நிமிஷத்துக்குள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே அழிய போகிறதுன்னு ஒரு குண்டா தூக்கி போறாப்ல. எல்லா பேரும் பதறிக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா இந்த பக்கம் டிவி விக்கிற நம்ம தாரு, நாங்க இன்னும் விக்கிறோம்யா, அதுக்குள்ள எங்கேயா வெளியில போறீங்கன்னு முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கிறாப்ல. அடுத்து மீதம் இருக்கிற 15 ஏவுகணையிலையும் சான் பிரான்சிஸ்கோ மேல, சியாட்டல் மேல, லாஸ் வேகஸ் மேல, டல்லாஸ், டென்வர், மெம்பிஸ், சிகாகோ, செயின்ட் லூயிஸ், அட்லாண்டா, நியூயார்க் இப்படி பல சிட்டிஸ் மேல போட போறாங்களாம். கடைசியா வாஷிங்டன் டிசி அது மேலயும் போட போறாங்களாம். அங்கதான் அதிபர் இருக்கிறாப்ல அமெரிக்க ஜனாதிபதி. அமெரிக்கா நிறைய நாட்டாம பண்ணிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் ஜமன் சொல்லும், ஆனா அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லும். இருக்கிற எல்லாம் கரப்டடா இருக்கிறானுங்க. ஒரு தடவை நாங்க அமெரிக்காவை அழிச்சிடறோம், ஜப்பான் எப்படி அதுக்கு பிறகு அணு ஆயுத தாக்குதலுக்கு பிறகு இப்படி மீண்டு வருகிறதோ அந்த மாதிரி நீங்களும் மீண்டு வரும்போது உருப்படியா மீண்டு வந்தா போதும் அப்படிங்கிறா. ஹீரோயின் துப்பாக்கி இருக்கிறத பாக்குறா. அடுத்து நம்ம இந்தியன் கிட்ட வந்து பேர் என்னன்னு விசாரிக்கிறா. பேரு ராகுலா. ஒரு அமெரிக்கனா அமெரிக்க நாட்டுல வாழ்றத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா மனப்பூர்வமா நான் சந்தோஷமா இருக்கிறதா சொல்றான். ஆனா நீ ஒரு ஹிந்து ஆச்சே அப்படின்னு கேட்டா ஏன் ஹிந்து மதத்துல இருந்துகிட்டு அமெரிக்கால இருக்க கூடாதா என்னன்னு கேக்குறாரு ராகுல். இல்லையே தம்பி, அமெரிக்கால இருக்கிற ஏர்போர்ட்டுகள்ல கிறிஸ்டின் பேரை தவிர வேற எந்த மதத்து பேர் வந்தாலும் தீவிரவாதிகள் நடத்துவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் உனக்கு நடந்தது இல்லையான்னு ஏத்தி விட்டு பாக்குறான். உன் ஆத்திரம் ஏதாவது இருந்தா கொட்டு அப்படின்னு வீடியோவை காமிச்சு பேசுறாரு. ஆனா இவன் அமெரிக்காக பறிஞ்சு பேசுறானே தவிர கோவப்பட்டு பேசல. உடனே அந்த பயல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி லைவ்ல எல்லாரும் பார்க்க ஓங்கி ஒரு குத்து. ஒரே குத்துல ராகுலும் மயங்கி போயிட்டார். அடுத்து கேமராவை ஹீரோயின் பக்கம் பாக்குறாப்ல வச்சுட்டு இவ பேரு கேப்டன் ஜோவானா ஜூலியா காலின்ஸா, ஜேஜேன்னு எல்லா பேரும் ஷார்ட்டா கூப்பிடுவாங்களா. உங்க நாட்டுக்காக பயங்கரமா வேலை பார்த்தவ, உழைச்சவ, சண்டை போட்டவ. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க ராணுவ உயரதிகாரி, ஒரு ஜெனரல் தன் அதிகார திமிர காட்டி இவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். இப்பேற்பட்ட தப்ப அவன் செய்ய முயற்சி பண்ணும்போது அவனோட வேலையை புடுங்கி வெளியில தள்ளி இருந்தா அமெரிக்கா கிரேட்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? விசாரணை பேர்ன்ற பேர்ல ஒரு விசாரணையை வச்சு அந்த விசாரணையில அந்த ஆள் மேல தப்பே இல்லைன்னு சொல்லி புகார் கொடுத்த இவளை தான் டார்ச்சர் பண்ணானுங்க. சூசைட் பண்ற ரேஞ்சுக்கு இவளை கொடுமைப்படுத்தினாங்க. சூசைட் பண்ணவே போயிட்டா. அப்போ என்ன மாதிரியே இவளுக்கு அமெரிக்கா மேல கோவம் இருக்கணும்ல. இவளுக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுத்தேன், அவளுக்கு எனக்கு நடுவுல இருந்த ஒரு கதவை திறந்து விட சொல்லி. அப்படி திறந்து விட்டா 250 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்பயும் அவ வேணான்னு சொன்னா உங்க நாட்டுக்காக. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஏவுகணை அந்த பக்கம் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அறகுறையா ஒரு போட்டோ எடுத்தால, அந்த போட்டோவை எடுத்ததுக்கு கூட காரணம் என்னன்னா ஏதோ ஒரு சேரிட்டி நிறுவனத்துக்காக மக்கள் பணிக்காக தான் அந்த போட்டோவை ட்ரெண்டிங் பண்ணணும்னு அப்படி எடுத்திருப்பா. அப்பெல்லாம் கோல் கீப்பரா வேலை பார்த்துற போல, என்ன சொல்றது, அதை சேரிட்டியோட டீம்ல கோல் கீப்பரா இருந்திருக்கிறா. கோல் கீப்பரா இருக்கும்போது பால் வந்து படும், ஆள் வந்து மோதுவானுங்க, அடிபடும், எலும்பு நொறுங்கும், தசை முறிவெல்லாம் ஏற்படும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி கையில டேக் போட்டிருந்தாங்கல்ல, அதையும் மீறி அவளோட கை எலும்ப ஒரு மாதிரி முறுக்கி விட்டு டப்புன்னு ரிலீஸ் பண்ணி வெளியில வந்துட்டா. வந்தது துப்பாக்கி எடுக்க முயற்சி பண்றா. அவன் பிடிச்சுக்க முயற்சி பண்ணுவான் பாருங்க, அந்த துப்பாக்கியை வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளுறா. ஒரு கட்டத்துல இனவெறி பிடிச்ச அந்த துரோகி நம்ம வில்ல 2 பேரையும் பிடிச்சு கீழே தள்ளுவா. சுடலான்னு பார்த்தா எதுக்கு ஒருத்தன் வருவான், அவனை சுட அவன் எஸ்கேப் ஆயிடுறான். துப்பாக்கி முனையில இவங்க 2 பேருமே பெருக்குறாங்க. சரி கொண்டு போட்டுலான்னு சுட்டா தோட்டா காலி ஆயிருச்சு. நல்ல வேலை மறுபடியும் பட்டணமிக்கு கதவை சாத்திட்டா. ஆனா ரூமுக்குள்ள அவங்க டீமை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கிறா. அவ கூட இப்ப சண்டை போடுறாப்ல ஆயிப்போச்சு. இன்னும் 6 நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணையை தடுக்கிறதுக்கு ஆயுதங்களை அனுப்பியாகணும். அப்படி இல்லைன்னா டூ லேட் ஆயிடும். சிஸ்டம் வார்னிங் கொடுத்துட்டு இருக்குது. இப்போ 2 பொண்ணுங்க சண்டை போடுறாங்க. ஒரு ராணுவ அதிகாரி, ஒரு தீவிரவாதி. கீழே தள்ளி விட்டு கதவை திறக்கிறதுக்கு ஓடுவா. இவ ஓடி போய் அவளை பிடிச்சு தள்ளி விடுறா. அப்புறம் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அவளோட நோக்கம் கதவை திறக்கிறது. பிடிச்சு தூக்கி அடிப்பா பாருங்க, கண்ணாடி எல்லாம் நொறுங்கி போயிடும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஓடி போய் அங்க இருக்கிற லான்ச் பட்டனை அமுக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள அவ கத்தி எடுத்துட்டு வரா. குத்த வரும்போது கத்திய தட்டி விட்டு அவ கூட பயங்கரமா சண்டை போடுறா. நம்ம ஹீரோயினையே தூக்கி வீசுறானா பாத்துக்கங்களேன். அப்புறம் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கிறா. லான்ச் பட்டன் வேற எட்ட மாட்டேங்குது. இன்னும் 5 நிமிஷத்துல எல்லா தலைகீழா மாறி போயிடும். ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு மான் கொம்பு மாதிரி ஒண்ணு கிடக்கும். சில விருது அவார்டுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு கழுத்துல ஒரு கோடை போட்டு விட்டுறா. ஏவுகணை வேற வந்துகிட்டு இருக்குது ஆன் ஏர்ல. நல்லா குத்துன்னு அடி வாங்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஒரு சிலிண்டரை எடுத்து இவளை அடிக்க முயற்சி பண்ணும்போது அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அவளோட கையை முறுக்கி விட்டுட்டு ஏதாவது ஓட்டம் வந்தா சீலிங் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்கல்ல, அந்த ஃபோமை வாய்க்குள்ளேயே அடிச்சு விட்டுறா. அவ்வளவுதான், அவளோட சோலி முடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் 4 நிமிஷம் இருக்கையில லான்ச் பட்டனை அமுக்கி விட்டா. அடுத்த நொடி இங்க இருந்து ஒரு குட்டி ஏவுகணை வானத்தை நோக்கி போய் அமெரிக்காவை நோக்கி வந்த அவ்வளவு பெரிய ஏவுகணைய அங்கேயே மோதி வெடிக்க செஞ்சிருச்சு. ஒரு சிட்டி தப்பிக்கப்பட்டு விட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸா, அந்த சிட்டி இப்ப தப்பிச்சிருச்சு. வில்லியம் முழிக்கிறான். இந்த பக்கம் அந்த பொண்ணு வாய்க்குள்ள போன அந்த ஃபோம் எல்லாம் வாந்தி எடுத்துட்டு இருக்கா. செத்துட்டான்னு பார்த்தா உயிரோட இருக்கா. குடுகுடுன்னு ஓடி போய் துப்பாக்கி எடுத்துட்டா. டப்புன்னு சுட ஆரம்பிக்கிறா. இவன் அங்க செத்து கிடக்கிற வேற ஒரு ஆள்கிட்ட போய் அங்க இருந்த துப்பாக்கி எடுத்து பதிலுக்கு அவளை சுட்டு கொண்டு போட்டுறா. நடக்கிற கூத்தெல்லாம் உலகமே பாத்துக்கிட்டு இருக்குது. இப்பயும் பயப்படலாவ சாகலங்க, முக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட கையில வேற குண்டடி பட்டு இருக்குது. அந்த பக்கம் அவ எந்திரிச்சு நிக்கிறா. இவளும்
கையில இருந்த ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு எந்திரிச்சு நிக்கிறா. செத்து துளடின்னு நெத்தி பொட்டுல சுட்டு கொன்னுறா. அங்க ஓபனா இருக்கும்ல, அது வழியா கடல்ல விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த முயற்சியில வில்லன் தோத்து போயிட்டான். இந்த பக்கம் அந்த துரோகியோ, இதுக்கு தான் சொன்னேன் அவ கூட எல்லாம் பேசாத வச்சுக்காத, டப்புன்னு நெத்தி பொட்டுல சுட்டு கொன்னு போட்டுருன்னு, செத்துருந்தா இவ்வளவு நடந்திருக்காதுன்னு பழிய தூக்கி இங்க போட்டுக்கிட்டு இருக்கிறா. போது நிறுத்துன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இரிட்டேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறான். ஒரு ஏவுகணை போச்சேன்னு கேட்க, ஒண்ணு போனா என்ன, இன்னும் 15 நம்ம கிட்ட இருக்குதே அப்படிங்கிறா வில்லன். அந்த ஏவுகணையையும் அவ சமாளிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்னு கேட்கறாப்ல. இப்ப நம்ம மூஞ்சி முகரக்கட்டை எல்லாம் உலகமே பாத்துருச்சு வேற, அப்படி இப்படின்னு பதட்டமாயிட்டு இருக்காங்க அவங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து கைக்கு கட்டு போடலாமன்னு பார்த்தா கட்டு போற லெவலுக்கு அங்க பேண்டேஜோ எதுவுமே இல்ல, உருப்படியா இல்ல, தம்மா துண்டு தான் கிடக்கும். ஒரு கத்தி மட்டும் கிடக்கும், அதை எடுத்துக்கிறா. ஒற்ற டேப் எடுத்துக்கிறா. பார்த்தா வெள்ளை மாளிகை இருந்து கால் வருதுங்க. பரவாயில்ல சாதிச்சிட்டேன்னு ஜனாதிபதி அம்மாவே பாராட்டுறாங்க. ஆனா கூட இருக்கிற உயரதிகாரியோ, இப்போ உலகமே அங்க நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்குது, அந்த டிவி கவரேஜை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுறியா அப்படின்னு கேட்கிறார். இங்க இருந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க, முடியல. டிவி கவரேஜை இங்க இருந்து ஸ்டாப் பண்ண முடியாது போல அப்படின்னு எடுத்து சொல்றா. சீல் டீம் அமெரிக்க ராணுவ இங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு கேட்டா 50 நிமிஷம் இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் அந்த வில்லன் அலெக்சாண்டர், அவனை பத்திய பேக்ரவுண்ட் செக் பண்ணதுல அமெரிக்க ராணுவத்துல அந்த அலெக்சாண்டர்ங்கிறவன் வேலை பார்த்திருக்கான். குறிப்பா ரஷ்யா சம்பந்தப்பட்ட ஆபரேஷன்ஸ்ல இருந்திருக்கான். அப்புறம் இந்த டார்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, கிடைக்கிற கைதிகளை டார்ச்சர் பண்ணி உண்மையை வர வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான். டார்ச்சர் பண்றதுல உண்மையை கக்க வைக்கிறதுல அவன் பெரிய எக்ஸ்பர்ட்டா. ஜெயில இருந்த 2 கைதிகளை டார்ச்சர் பண்ணியே கொன்னு இருக்கானா. இங்க ரூம்ல நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க, நிறைய பிளானர்ஸ் இருக்காங்க, இதை எப்படி சமாளிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம்யா, ராணுவத்தை அனுப்புங்கயா அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். இங்க இதையெல்லாம் டிவில பார்த்துட்டு இருக்கிற நம்ம தாரு, அதெல்லாம் வேணாம், அவளுக்கு வெறும் துப்பாக்கியை கொடுங்க, அவளே எல்லாரும் சொல்லியும் முடிச்சிருவாங்கன்னு இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறான். நம்மள மாதிரியே கொஞ்ச நேரத்துல நம்ம இந்தியனும் அடி வாங்கினவே முழிச்சிட்டான். இவ கையில இருந்த காயத்துக்கு பேண்டேஜ் போட்டு ஒட்டி விடுறா. முழிச்சு பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறான். கையில இருந்த கட்டை ஊத்து விட்டுட்டு ஒரு ஏவுகணையை தடுத்து நிப்பாட்டிட்டதா சொல்றா. சூப்பர் அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஆமா இங்க நிறைய கெட்டவங்க இருந்தாயிலே, ஒருத்தரையும் காரணம்னு கேட்க, தான் மயக்கத்துல கிடக்கும்போது நிறைய நடந்து போச்சுன்னு சொன்னேங்கிறா அவ. இப்போ அந்த வில்லன் அலெக்சாண்டர் உன் மேல செம காண்டல் இருப்பான்ல அப்படிங்கிறாரு நம்ம இந்தியன் ராகுல். பத்தாது இன்னும் அவனை வெறுப்பேத்தணுங்கிற ஆய்வை கட் பண்ணி இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். வீட்டுல கண்ணா அப்படின்னு பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க இல்ல, சூசைடுக்கு முயற்சி பண்ணால, அப்புறம் அவ தேடி இருப்பா. அப்பாதான் வீடு அந்தல் குளமா இருக்கேன்னு அதை எல்லாத்தையும் சரி பண்ற வேலையில இறங்குவார். பொழைச்சு வந்த பொண்ணுக்கு சூப்பு கொடுக்குறார், இதை குடி அப்படிங்கிறார். அவங்க சொன்ன உண்மையை நம்பாம என்னையே டார்கெட் பண்றாங்கன்னு வருத்தப்படுவேன். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், நெவர் ஸ்டாப் ஃபைட்டிங், ஃபைட் பண்றதை மட்டும் நிறுத்திடாதுன்னு. அதை தான் இப்பயும் அட்வைஸ் பண்றேன், ஃபைட் பண்றதை நிறுத்திடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே கனவு மாதிரி ஒரு செகண்ட்ல தூங்கி போயிடுறா. நம்ம ராகுல் தான் போய் உசிப்பி விடுறான். எவ்வளவு நேரம் நான் தூங்குனேன்னு கேட்டா ஒரு 15 நிமிஷமா தூங்கிட்டு இருக்கிறதா சொல்றான். கேப்டன் கால் பண்ணிருக்காரு வாங்கன்னு கூப்பிடுறான். ஓ கேப்டன் இல்ல வில்லன் கூப்பிடுறானா அலெக்சாண்டர், அதனாலதான் உசிப்பிட்டு இருக்கிறான். இவனும் போய் சொல்றா அப்படின்னு கேட்கறான். என் பேக்ரவுண்ட பத்தி எல்லாம் பேசிருப்பாங்களே, என்ன ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிருப்பாங்களே, ராட்சசன் இருப்பாங்களே, இவனோட அப்பாவுக்கு எந்த தகுதியும் இல்லையா ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பதற்கு. ஆனாலும் அவர் அந்த மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காருன்னா காரணம் என்ன, ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காரு, டொனேஷன் கொடுத்திருக்காரு, அதனால சீட்டு கொடுத்தானுங்க, பதவி கொடுத்தானுங்க. இதுதான் அமெரிக்கான்னு எடுத்து சொல்றான். யாராவது பணக்காரனா இருந்தா அவன் புத்திசாலின்னு நினைக்கிறத முட்டாள்தனங்கிறாப்ல. நம்ம ட்ரம்ப் தான் சொல்றாங்களோ, பரம்பரையா பணம் வருது, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன்னு சொல்றதுல என்ன இருக்குது, சொந்த உழைப்புல சம்பாதிச்சிட்டாவது மார்த்தட்டிக்கலாம், அதை கூட பண்ணாத அந்த பணக்காரங்களுக்காக அமெரிக்கா வேலை பார்க்குதுன்னு கோவப்படுறாப்ல. எங்க அப்பா மாதிரி உங்க அப்பா இல்ல போலயே அப்படின்னு கேட்கிறான். எங்க அப்பா ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிற ஆய்வு. அவரும் ராணுவத்துல வேலை பார்த்தான்னு கேட்டா 36 வருஷம் வேலை பார்த்ததா சொல்றா. ஸ்பெயின்ல அவர் வேலை பார்க்கும்போது உங்க அம்மாவை அங்கதான் பார்த்தார்ல, இன்னும் அங்கதானே இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். அவர் இருக்கிற ஏரியா பேரை சொன்னதும் இவளோட முகம் ஒரு மாறியா மாறுது. அந்த ஏரியாவில் எந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் இருக்கான், அங்கதான் அவர் இருக்கிறார் போல. அந்த அபார்ட்மெண்ட் பேரை சொன்னதும் இவளுக்கு இன்னும் பயம் கூடுது. அடுத்து ரூம் நம்பர் 6B இருக்கிறதா சொன்னதும் இன்னும் பயம் கூடுது. என்னடான்னு பார்த்தா அவரை பிடிச்சு வச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. விட்டுன்னு கத்துறா. யார கொலை பண்ணாலும் சரி கொலை பண்ணிக்க, நான் கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னேன்லடி, இப்ப சொல்றீ பாப்போம் அப்படிங்கிறா வில்ல. செம கோவப்படுது, கெட்ட வார்த்தையில திட்டுறா. பாரு நான் டார்ச்சர் பண்றதுல எக்ஸ்பர்ட், சொல்லிருப்பாங்கல்ல ஒழுங்கா கதவை தர, இல்லைன்னா உங்க அப்பா கோரமான சாவ பாப்பான்னு மிரட்டி பாக்குறாப்ல. கதவை தரன்னு சொன்னா திறக்க முடியாதுன்னு சொன்னதும் டார்ச்சர் ஆரம்பிங்கன்ட்டாங்க. அப்பாவோட ஒரு விரலை அப்படியே வெட்டி தள்ளுறாங்க. துடிக்கிறார் வழியில அவரு. கதவை தரன்னு சொன்னா அப்பையும் திறக்க முடியாதுங்கிறா. சரி என்ன பேசையாவது விடுங்கடா ப்ளீஸ்ரான்னு கெஞ்சிரா. சரின்னு பேச அலோவ் பண்றாங்க. அப்பா உங்களை நான் இழக்க முடியாதுன்னு சொல்லும்போது நான் சொல்றத கவனமா கேளுங்கிறாரு அப்பா. நெவர் ஸ்டாப் ஃபைட்டிங், ஃபைட் பண்றதை மட்டும் நிப்பாட்டிடாதன்னு அதே அட்வைஸ் தான் மறுபடியும் கொடுக்குறாப்ல. கொன்றுங்கடான்னதும் சுட்டு கொன்னுறாங்க. அப்படியே துடிக்கிறா. வெள்ளை மாளிகையில் இருக்கிறவங்க கூட இதையெல்லாம் பார்த்து வருத்தப்படுறாங்க. ராகுலோ முறைக்கிறான் வில்லனை பார்த்து. ஹீரோயினோ கதறி அழுதுட்டு இருக்கிறா. அப்புறம் அங்க செத்து கிடக்கிற நம்ம கமாண்டர் இருக்கிறாருல, கமாண்டரோட அக்சஸ் கார்டு எடுத்துக்கிட்டு கமாண்டரோட கைரேகையை வச்சு அங்க இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை ஓபன் பண்றாங்க. அக்சஸ் கிராண்டட்னு வருது. ஓ இந்த ஸ்டேஷனை ஹேக் பண்ண போறாங்களோ, அவரோட அக்சஸை வச்சுக்கிட்டு ஏதோ பண்றாம. இங்க வச்சு நம்ம ராகுல் ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்கிறாப்ல. உங்க அப்பா எங்க இருக்காரு, அவர் ரூம் நம்பர் உட்பட எல்லாத்தையும் எவ்வளவு வேகமா எப்படி தெரிஞ்சு வச்சிருக்க முடியும், நீயே நேத்து ராத்திரி தானே உனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க, அதுவே உனக்கு நேத்து ராத்திரி தானே தெரியும்னு கேட்க, அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து நம்ம வில்ல, உனக்கு நேத்து ராத்திரி தான் தெரியும், ஆனா எனக்கு 3 நாளைக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடியே உன்னை இங்க
போடணுங்கிற அந்த உத்தரவு வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன், உனக்கு தெரிய வரதுக்கு தான் தாமதமா இருக்குது அப்படிங்கிறா வில்ல. சிஸ்டத்தை ஹேக் பண்ணி ஒரு எமர்ஜென்சி புரோட்டோகால் இங்க வச்சிருக்காங்க. தேவைப்பட்டால் இந்த ஒட்டுமொத்த ஸ்டேஷனையுமே தண்ணியில மூழ்கடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாமேன்னு ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. அந்த எமர்ஜென்சி சிஸ்டத்துக்குள்ள புகுந்து அதையே ஆக்டிவேட் பண்ணி விட்டான் போல தெரியுது. வெள்ளை மாளிகையும் அந்த மேட்டரை கேள்விப்பட்டு என்ன நடக்குது அங்கன்னு வீடியோ காலுக்கு வராங்க. எமர்ஜென்சிக்காக நாம வச்சிருக்கிற நம்ம புரோட்டோகாலையே ஆக்டிவேட் பண்ணி நம்மளையே மூழ்கடிக்க பாக்குறான். பேசிட்டு இருக்கும்போது நம்மளால ஆக்டிவேட் பண்ணி விட்டாப்ல. இவ்வளவு நேரம் மிரட்டிக்கிட்டு இருந்தா இப்ப ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டான். பார்த்தா இது ஒரு கப்பல் மாதிரி நினைச்சுக்கங்களேன். கடலுக்கு நடுவுல நிக்குதுன்னா கப்பல் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும்ல. தண்ணிக்கு கீழே அங்கங்க வச்சிருந்த மாமெல்லாம் இவங்களே வச்சிருந்தது மூழ்கடிக்கிறதுக்காக. அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரே ஷேக் ஆகுது. கீழே பேஸ்மெண்ட் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் இப்போ தண்ணிக்குள்ள போறதுக்கு 13 நிமிஷம் பாக்கி இருக்குதுன்னு சிஸ்டம் சொல்லுது. இந்த 11 நிமிஷத்துக்குள்ள நாம ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறா. உதவிக்கு வரக்கூடிய ராணுவம் எவ்வளவு நிமிஷத்துல வந்து சரின்னு கேட்டா இன்னும் 25 நிமிஷம் பாக்கி இருக்குது போல. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு இவ முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அடிபட்டு இருக்குது, நான் ஏதாவது பண்றேங்கிறா நம்ம ராகுல். நம்மால் இப்ப மேல இருந்து கீழே குறிக்கணும். முன்ன பண்ண இந்த மாதிரி அட்வென்ச்சர் வேலையை பண்ணதில்ல, அதனால கொஞ்சம் பயம் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்காக அதை செய்யறான். தாம் பிள்ளைங்க 3 பேர் அமெரிக்கால இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்காக இதை செய்யறான். குறிக்கிறான். அந்த இந்தியனை கொல்றத பெருமையா நினைக்கிறாரு அந்த இனவெறி பிடிச்ச துரோகி. நான் பாத்துக்கிறேன்னு துப்பாக்கி வாங்கிட்டு போறான். யாரை கொல்றதுக்கு? ராகுல கொல்றதுக்கு. குதிச்சவரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஓபனிங் இருக்கு, அதை ஓபன் பண்ணி அதுக்கு கீழே இறங்குறாரு. அங்க ஒரு கன்சோல் இருக்குது, ஒரு பொட்டி மாதிரி. அதை திறக்கிறாப்ல. இங்கதான் ஏதோ டப்பு 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 டப்புன்னு தீபாவளி வெடி மாதிரி வெடிச்சது, ஷேக் ஆனது. அப்படி ஷேக் ஆனது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி தண்ணி உள்ள கொட்டிட்டு இருந்தது. அப்படி உள்ள வர தண்ணி அதிகமாகி தான் மொத்த சிஸ்டமும் உள்ள இறங்கும் போல. அப்படி வரக்கூடிய தண்ணியை ஸ்டாப் பண்ற மேனுவல் பட்டன்ஸ் அது. அதையெல்லாம் போய் ஆன் பண்ணி விட்டு உள்ள வர தண்ணியை ஃபுல்லா அவன் அப்படியே அடைக்கிறான். எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுட்டான். ஆனா மேல இருந்து யாரோ இறங்குறாங்க, எப்படி என்ன போட்டுருவாங்க, என்னால முடிஞ்சது நான் பண்ணிட்டேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இனவெறி பிடிச்ச அந்த துரோகி வந்துட்டான். எப்படி சாக போறோம் தெரிஞ்சிருச்சு. என் பிள்ளைய கிட்ட நான் அதுகளை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன்றதை மட்டும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு காதுல மாட்டி இருந்த அந்த இயர்போன் எல்லாம் எடுத்துறான். வேண்டா, இதை நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு கூட, நீ ஒரு கொலகாரம் இல்ல, செய்யாத அப்படின்னு கேட்டு பாக்குறான். அதுக்கு அந்த இனவெறி பிடிச்ச துரோகியோ நான் கொலகாரம் இல்லதான் அப்படின்னு சொல்லி துப்பாக்கிய கீழே இருக்கிறார். ஆனா சும்மா நடிப்பு, நான் பண்றது கொலை இல்ல, அமெரிக்காவுக்காக, வெள்ளை இனத்துக்காகன்னு சொல்லி சுட்டுறாங்க. இனவெறியத்தான் கடைசி நிமிஷத்துலயும் காட்டுறான். ஹலோ ராகுல், இருக்கியான்னு இந்த பக்கம் கத்திட்டு இருக்கும்போது ராகுலோட மைக்ல இருந்து அந்த துரோகி தான் பேசுறான். ராகுல் செத்துட்டான், அந்த இந்தியனை கொன்னுட்டேன், நீயும் சாக போறேன்னு மிரட்டுறான். ஆனா இப்ப அந்த தண்ணி உள்ள வந்துட்டு இருந்ததுல, அதை தடுத்து நிறுத்ததுனால இன்னும் சில மணி நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா இவளுக்கு கிடைக்கும். சில நிமிடங்கள். நம்ம இந்திய ராகுல் தான் பாவம் செத்து போயிட்டான். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. ஊடால யாரோ ஒரு ஆளுக்கு போனை போட்டு ஒரு கோடு நம்பர் சொல்லி உள்ள போ அப்படின்னு சொன்னான்ல டேனினி, யாரோ ஒரு ஆள்கிட்ட, அது இவளுக்கு ஞாபகம் வருது. உடனே அவன் சொன்ன கோடை அழகா ஒரு பேப்பர்ல எழுதி, இப்போ உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபீடிங்கை நீ கட் பண்ற, அப்படி கட் பண்ணலன்னா இந்த கோடிக்கை நான் காட்டிடுவேன், உனக்கு வேண்டப்படாதவங்களோ யாரோ இந்த கோடை பார்ப்பாங்க, ஏதோ ஒண்ணு நடக்கும், உனக்கு எதிராக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோன்னு மிரட்டுறான். பயபுள்ள பயந்து போய் சரி ஓகேன்னு ஃபீடை கட் பண்ணி விடுறான். எஸ், கட் பண்ணியாச்சுங்க. இனி யாருமே இங்க நடக்கிறத உலகம் பார்க்க போறது இல்ல. அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டேப் எடுத்து அவன் உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறான்ல, அந்த கண்ணாடிய மூட ஆரம்பிக்கிறான். நீ கொடுத்த அந்த கோடு வேர்டுல பார்த்தா சுவிஸ் பேங்க் பத்தி ஏதோ கோடு அதுல இருக்கு. சுவிஸ் பேங்க் எதுக்கு நீ இங்க உள்ள கொண்டு வர? அப்ப நீ பண்றது இதெல்லாம் பணத்துக்காக பண்ற. அந்த பணத்துக்கான இப்ப பண்ற இந்த வேலைக்கான பேமெண்ட் தான் உனக்கு சுவிஸ் பேங்க்ல வருது. அந்த பணத்தை தான் டேனினி யாரோ ஒரு ஆளை எடுக்க சொல்றேன். அப்போ இங்க இருந்து உயிரோட போய் அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுற. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ரஷ்ய எல்லையில ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. சம்பந்தமே இல்லாம படத்தோட ஸ்டார்டிங் சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நீர்மூழ்கி கப்பல் இங்க பக்கத்திலேயே நிக்குது, நம்ம கப்பலை வச்சு விரட்டி விட்டாலும் மறுபடியும் அந்த எல்லைக்குள்ள கடைசியில வந்து நின்னுக்கிறாங்கன்னு சொல்லிருப்பாப்ல கமாண்டர். அந்த கப்பல் இங்க நிக்கிறத ஒன்ன இங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போறதுக்கு தான். அப்போ அந்த நீர்மூழ்கி கப்பலோட கேப்டனுக்கு நீ நிறைய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிருக்கிற போல தெரியுதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடற. உன் பலவீனம் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி டேப்பை போட்டு முட போவா. என் பலவீனமா என்ன அப்படின்னு கேட்டா, நீ உசுருக்கு பயந்த பய, உயிரோட இங்க இருந்து வெளியில போகணும்னு நினைச்ச பத்தியா, அதுதான் உன் பலவீனம்னு சொல்லி மொத்தத்தையும் மூடிடுறாங்க. அப்புறம் அந்த பக்கத்துல வெள்ளை மாளிகையில இருந்து கால் வருது. லைவ் ஃபீட நீ கட் பண்ணது பெரிய விஷயம், சூப்பர் அப்படின்னு பாராட்டுறாங்க. டீம் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு இவ கேப்பா. 15 நிமிஷம் ஆகும்னு அவங்க சொல்றாங்க. நீ இருக்கிற அந்த ஸ்டேஷன் மூழ்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா 12 நிமிஷம் பாக்கி இருக்குன்னு இவ சொல்லுவா. 12 நிமிஷத்துல மொத்தமும் இது மூழ்கி போனதும் அடுத்த நொடி அங்க இருந்து ஏவுகணைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அமெரிக்காவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டா அவங்க யாருக்கு ஐடியாவே இல்ல. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு அவங்க கேக்குறாங்க. இவ யோசிச்சு பார்த்துட்டு ஒரு ஐடியா இருக்குது, ஆனா கேக்குறதுக்கு அது முட்டாத்தன மாதிரி தெரியும், ஆனா அதை விட்டா வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்றா. என்ன ஐடியான்னு வெள்ளை
மாளிகை கேக்குது. அவங்களுக்கு இந்த கமாண்ட் சென்டர் வேணும். இன்னும் 12 நிமிஷத்துல இந்த கமாண்டிங் சென்டர் மொத்தமாவே தண்ணிக்குள்ள போக போகுது இல்லையா? சோ இத காப்பாத்தி பிரயோஜனம் இல்ல. அதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, இந்த கமாண்டிங் சென்டரை கைவிட்டுட்டு நான் வெளியில போயிடுறேன். அவங்க கமாண்டிங் சென்டருக்குள்ள வந்துடட்டும். கமாண்டிங் சென்டர் கிடைச்சிருச்சுங்கிற நம்பிக்கையில மீதி இருக்கிற 15 ஏவுகணைகளையும் முன்னாடியே ஏவ பாக்குவாங்க இல்லையா? கமாண்டிங் சென்டர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, ஏவுகணைகளை ஏவுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சீக்கிரமே ஏவுகணைகள் ஏவப்படும். ஏவுகணைகள் ஏர்ல வந்ததும் நான் மறுபடியும் இந்த கமாண்டிங் சென்டரை கைப்பற்றி லான்ச் பட்டனை அமுக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை தடுத்துருவேன் அப்படின்னு சொல்றேன். இதையெல்லாம் இன்னும் டைமிங் மூழ்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? 15 நிமிஷம் இருக்கு. இப்ப பேசுனதே கொஞ்சம் நிமிஷம் போயிடுச்சு. 12 நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் நீ பண்ணிடுவியா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. வேற வழி இல்ல, இப்படி ட்ரை பண்ணி ஆகணும்னு இவ சொல்லுவா. ஆனா அந்த பக்கம் இருக்கிற அனாலிசிஸ்டோ இது முட்டாத்தனமான ஐடியா, இதுல ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 100க்கு 12% தான் இருக்கிறதா, டெஃபினட்டா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு பேசும்போது, அப்ப இதை விட பெட்டரான ஐடியா உன்கிட்ட இருந்தா சொல்லியா அப்படின்னு கேட்டா அவன் முழிக்கிறான். இதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க வெள்ளை மாளிகையில் இருக்கிற அந்த அனாலிசிஸ்ட் அங்க இருந்து விரட்டி விட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்கள பாதி பேர் இது முட்டாத்தனம்னு சொல்றாங்க, மீதி பேர் இதை உன்னால சாதிக்க முடியும்னு சொல்றாங்கிறாரு ராணுவ அதிகாரி. அப்ப ஜனாதிபதி அம்மாவோ உன்னால முடியும்னு நினைக்கிற அந்த கோஷ்டியில நானும் ஒருத்தி, பரவாயில்ல முடிச்சு காட்டு அப்படின்னு பாராட்டுறாங்க. உடனே இவனும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சரின்னு அந்த வேலையை செய்ய போகிறான். இந்த பக்கம் நம்ம வில்ல அலெக்சாண்டர் அந்த துரோகிய கமாண்டர் ரூம்குள்ள கீழ் வழியா போறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருப்பான். என்னாச்சு போயிட்டியா அப்படின்னு கேட்க, இதோ இப்பதான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த துரோகி உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை அங்க காணோம். கமாண்டர் ரூமை கைப்பற்றி விட்டேன், ஹீரோயினை காணோன்னு மேல பாக்குறான். மேல பார்த்தா சீலிங்ல ஓபனிங் இருக்கு. மேல டெரஸ் பக்கம் போயிட்டா போல தெரியுது. வாங்கன்னு கூப்பிட்டதும் உடனே இங்க வில்லனோட ஆட்கள் உள்ள வந்துறானுங்க. வில்லனும் உள்ள வந்துடுறான். வந்ததுமே முதல் வேலையா சேட்டலைட் போன்ல ஏவுகணைகளை ஏவி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். மீதி இருக்கிற எல்லா ஏவுகணைகளும் இப்போ வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யால இருந்து. அடுத்த நொடி இந்த லான்ச் பட்டன் இருக்கும், அந்த சிஸ்டம் இருக்கும்ல, அது மேல எல்லாம் ஆசிட்ட ஊத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் லைவ் ஃபீட வேற ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. கமாண்டர் மறுபடியும் எங்களோட கமாண்டிங் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி லைவ் ஃபீடுல உலகமே இதை பார்த்துட்டு இருக்குது. மேல வந்த துரோகி அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தியும் பாக்குறான். பார்த்த வரைக்கும் நம்ம ஹீரோயினா காணோம். மேல இல்லையே அப்படிங்கிறான். மேல இல்லைன்னா அவ எங்க போயிருப்பா அப்படின்னு இவங்க யோசிக்கிறதுக்குள்ள இந்த கமாண்டிங் ரூமுக்குள்ளேயே அவ ஒரு காஸ்டியூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறத யாருமே கவனிக்கல. சத்தம் இல்லாம வந்து ஒருத்தவனோட சங்க அறுத்து விட்டு அவனோட துப்பாக்கியை புடுங்கி வில்லனை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். வில்லன் கமாண்டிங் ரூமை விட்டு தெரிச்சு ஓடுறான். இப்ப மிச்சம் இருக்கிறது வில்லன், அவன் தெரிச்சு ஓடிட்டான். அப்புறம் அந்த துரோகி அவன் மேல இருக்கிறான். கமாண்டிங் ரூம்ல நம்ம ஹீரோயின் இருக்கிறா. ரூமை விட்டே வெளியில போல, சேஃபா உள்ளதா இருக்கிறா. சூப்பர்ல. ஆனா இவ எதிர்பார்த்தாப்ல இப்போ ஏவுகணைகள் எல்லாம் இந்த ஸ்டேஷன் தண்ணியில மூழ்கிறதுக்குள்ள இப்போ வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. டைமிங் வேற போட்டுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். சரி லான்ச் பட்டனை போய் அமுக்கலான்னு பார்த்தா அங்க பட்டனே கருகி போய் கிடக்குது. ஃபுல்லாவே ஆசிட்ல நாசி ஆகி கிடக்குது. ஸ்மார்ட்டா யோசிக்கிறவ அதுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டை புடுங்குறா. கூட ஒரு லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அப்படியே மேலே ஏறி போறா. குட்டி குட்டி ஏவுகணைகள் இருக்கும்ல, பெரிய ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய இந்த ராக்கெட்டுங்க, அதுக்கு பக்கத்திலேயே மேனுவலாவும் நம்ம என்ட்ரி பண்ணலாம். கீழே இருந்து மட்டும்தான் லான்ச் பட்டன் அமுக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேயும் வந்து பண்ண முடியும். அதுக்கு தேவை அந்த எக்யூப்மெண்ட் உள்ள போட்டு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி லான்ச் பட்டனை மட்டும் இப்போ அமுக்கணும். ஆனா அதுக்குள்ள அந்த துரோகி மேல இருந்து அப்படியே ஏனில இறங்கி வராங்க. துப்பாக்கியை காமிச்சு கரெக்டா பிடிச்சிடறான். அப்படியே ஓரம் கொண்டு போறான். சொல்ல டார்லிங், உனக்கு என் கையால தான் சாவுன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பண்ணாத, அந்த பட்டன் அமுக்குனா எல்லாம் முடிஞ்சு போயிடும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி பாக்குறான். அவன் கேட்கறாப்ல தெரியல. இங்க இருந்து உன்னால உயிரோட போயிட முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். ஆமா, நீர்மூழ்கி கப்பல்ல காத்துட்டு இருக்கிறான் இல்ல, அதுல போயிடுவல்ல அப்படிங்கிறான். அடப்பாவி, உனக்கு மேட்டர் தெரியாதா? ஏற்கனவே அந்த வில்லன் அலெக்சாண்டர் நீர்மூழ்கி கப்பலுக்கு போயிட்டான், உன்னை கழட்டி விட்டுட்டான்னு சொன்னதும் டப்புனு இந்த ஆளு அவன் எங்கன்னு திரும்பி பாப்பாப்ல. அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி அவனை ஓங்கி ஓங்கி அடிக்க கூடாத இடத்துல எல்லாம் அடிக்கிறான். அப்பயும் இவளை போட்டு நெரிச்சிட்டு இருக்கிறான். ஏதாவது கிடைக்குமான்னு மேல பார்க்கும்போது அந்த கம்பியை சுத்தி வேலியை சுத்தி வச்சிருப்பாங்க எல்லாம், அது இருக்கும். அந்த வேலி கம்பியை எடுத்து இவன் கழுத்துல சொருகிட்டான். நல்லா சுத்தி வச்சுட்டான். ஏண்டி, இந்த வேலி கம்பியால என் கழுத்தை அறுத்துற முடியுமா அப்படின்னு சீனை போடுறாப்ல. வேலி கம்பியால நீ சாக மாட்ட, புவி ஈர்ப்பு விசையால நீ சாவேன்னு சொல்றா. என்னடா பண்ண போறான்னு பார்த்தா அப்படியே அங்க இருந்து அவனை பிடிச்சி தள்ளி விடுறான். அந்த ஓட்ட வழியா அவன் கீழே விழ போகும்போது நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி இழுத்துறாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே விழ போறாங்க. அந்த வேலி வேற கூட சேர்ந்து வந்துகிட்டு இருக்குது. வேலியோட மறுமுனையில யார் இருக்கிறா? இவனோட கழுத்து இருக்குது. விழுந்த வேகத்துல கழுத்து துண்டாயி பாடி மட்டும் கீழே விழும் கடலுக்குள்ள. நம்ம ஹீரோயினும் கீழே விழுகிறா கடலுக்குள்ள. ஆனாலும் உசுரோட தான் இருக்கிறா. மறுபடியும் எந்திரிச்சு மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறா. இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள நாம இங்க இருந்து ஏவுகணைகளை தடுக்கிற ராக்கெட்டுகளை அனுப்பி ஆகணும். ஒரு கையில வேற அடிபட்டு இருக்குது. ஒத்த கையில தான் பிடிச்சி ஏணி ஏறா. அப்புறம் இந்த தொங்கி போய் ஆகணும். ஒத்த கையில எப்படா தொங்கி போவான்னு பார்த்தா முயற்சி பண்ணி ஒரு 4 இடத்த தாண்டா. அடுத்து கேப் ரொம்ப பெருசா இருக்குது. இவ்வளவு பெரிய கேப்பை எப்படா தாண்ட முடியும்? அது ஒத்த கையிலன்னு பார்த்தா நல்லா ஊஞ்சலா ராப்ல இங்கேயும் அங்கேயும் சொங்கின்னு ஊஞ்சல் பண்ணி ஒரு கட்டத்துல ஜம்ப் அடி பாருங்க, ஒத்த கையில தாவிடுறாங்க. அப்புறம் மீதி இருக்கிற ஏரியாவையும் தாண்டி ஒரு வழியா மேல வந்துடுறாங்க.
விட்டுறாங்க. இங்கதான் கேமரா இருக்கே, இவ உயிரோட தான் இருக்கிறா, வந்துட்டான்னு பார்த்ததும் ஊர் உலகம் எல்லாம் சந்தோஷப்படுது, வெள்ளை மாளிகை சந்தோஷப்படுது, நம்ம தார் கூட சந்தோஷப்படுறாரு டிவி விக்கிறவர். அப்புறம் அப்படியே உன்னால முடியும்னு, ஏன்னா அவ்வளவு எனர்ஜி போயிருக்கும்ல, இலக்க மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் ஏணிகள்ல மேல ஏறி மேலையும் வந்துடுறா. 4 3 2 1ன்னு சொல்றதுக்குள்ள ஓடி போய் லான்ச் பட்டன் அமுக்கி விட்டுறாங்க. குட்டி குட்டி ராக்கெட்டுகள் எல்லாம் இங்க இருந்து சொலண்டடிச்சு பறக்க ஆரம்பிக்குது. மேல பெரிய பெரிய ஏவுகணைகள் வந்துகிட்டு இருக்குது. இந்த குட்டி குட்டி ராக்கெட்டுகள் எல்லாம் வானத்தை நோக்கி பறந்து அந்த ஏவுகணைகளை விரட்டி போயிட்டே இருக்குது. எல்லாம் சென்சார்ல பிடிக்கிறது தான் நினைக்கிறேன். வானத்துல ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ணும்போது டம்மு 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 டம்முன்னு வெடிச்சு சதுறதுங்க. எல்லாம் அழிஞ்சிருச்சா அப்படின்னு இவ கம்ப்யூட்டர்ல பாத்துட்டு இருக்கா. ஒரு ஏவுகணை மட்டும் மிஸ் ஆகி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இதை சமாளிக்கிற அந்த ராக்கெட் எங்கடான்னு பார்த்தா கொஞ்சம் லேட்டா அந்த பக்கத்துல வராப்ல அந்த கடைசி ஏவுகணையையும் தாக்கி அதையும் அழிச்சாச்சுங்க. மொத்தமா இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர். நம்ம ஹீரோயின் சக்சஸ். ஊர் ஜனம் எல்லாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெள்ளை மாளிகையும் சந்தோஷப்படுது. அங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மின்னு சொன்ன அனாலிசிஸ் கூட பரவாயில்ல கெத்து காட்டிட்டான்னு பாராட்டுறார். ஒரு வழியா எல்லாரையும் காப்பாத்திட்டா. ஆனா அதுக்குள்ள பார்த்தா உள்ள இருந்து நம்ம வில்ல அலெக்சாண்டர் மேல ஏறி வரான். பரவாயில்ல விடு, அமெரிக்காக்கு பயத்தை காட்டிட்டேன், மறுபடியும் என்னால அமெரிக்காவை அழிக்க முடியும்னு பக்கத்துல வரான், அடிக்கிறதுக்கு வரான். சரி, ஒரு கையில அடிபட்டு கிடக்குதே, ஈஸியா சமாளிக்க முடியும்னு வந்தா அவ விவரம் தனக்கு ஒரு கை போனாப்ல அவனோட ஒரு கையை முறுக்கி விட்டுறா, ஒடிச்சு விட்டுறா. அடுத்து அவன் நின்றுகிட்டு இருக்கும்போது கால்ல எகிரி ஒரு அடிப்பா பாருங்க, எத்துவா பாருங்க, கால் எலும்பு நொறுக்கி விட்டுறா. ஒரு கை போச்சு, ஒரு கால் போச்சு. அடுத்து இவனை கொல்ல வேண்டியதான் பாக்கின்னு பார்த்தா அதுக்குள்ள உள்ள மூழ்கி இருந்த ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் அப்படியே மேல வருது. ரஷ்யாவா ஜெர்மனியான்னு தெரியல. வில்லன் காசு கொடுத்து செட் பண்ணி இருந்த கேப்டன் தான் நினைக்கிறேன். இந்த நீர்மூழ்கி கப்பல் மேல வருது. கப்பலோட கேப்டன் எந்திரிச்சு பாக்குறார். போன்ல யார்ட்டையோ பேசுறார். ஏதோ ஒரு உத்தரவு அந்த பக்கத்துல இருந்து கொடுக்குறாங்க. டப்புன்னு விளைக்கிறார். உள்ள இருக்கிற ஸ்னைப்பர் குறிபாத்து ஒரு சுடு சுடுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் நெஞ்சில பாஞ்சிருக்கும், ஹீரோயின் செத்துருப்பா அப்படின்னு அவளே தேடி பாக்குறா. பார்த்தா குண்டடி அவளுக்கு படல. சுற்றுக்குது யாருன்னு பார்த்தா அவனைத்தான். வில்லன் அலெக்சாண்டரோட சோழி முடிஞ்சு போச்சு. அவர் நம்ம ஹீரோயினோட இந்த வீரத்துக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பிடுறார். அதே சமயம் அந்த பக்கம் இருந்து அமெரிக்க ராணுவமும் அங்க வந்து சேர்ந்துருது ஹெலிகாப்டர்ல. நீர்மூழ்கி கப்பல் ஒண்ணு தண்ணிக்குள்ள மூழ்கி போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டோம், மேல இருக்கிறா, அவளை காப்பாத்திருவோம்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கட் பண்ணா இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பக்கத்துல நிறைய பொக்கேஸ், நீங்க நல்லபடியா வரணும், எங்களை உசுரை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு ஏகப்பட்ட கொரியர் போஸ்ட் பொக்கேஸ் எல்லாம் வந்திருக்கும் போல. அமெரிக்க ஜனாதிபதி அம்மாவே வந்து அமெரிக்காவையே காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் நன்றி சொல்றாங்க. இப்பேற்பட்ட நீ மறுபடியும் அங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நேஷனல் செக்யூரிட்டில ஜாயின் பண்ணிடு, NSA-வா NSS-ஆ அதுல ஜாயின் பண்ணிடு அப்படின்றாங்க. இருக்கிறதுலே பெரிய அமைப்புனா அதுதான் நினைக்கிறேன், தேச பாதுகாப்புக்குரிய அமைப்பு. அதுல ஜாயின் பண்ணிடலாம். அடுத்த வாரம் நீ வெள்ளை மாளிகைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு ஒரு பதவி ப்ரொமோஷனை, பதவி உயர்வை கொடுத்துட்டு போறாங்க. இன்னொரு விசிட்டர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. யாராவது அப்படின்னு பார்த்தா அட நம்ம ஹீரோயினோட அப்பா. இவரை தான் அந்த ரிட்டையர்மெண்ட் அபார்ட்மெண்ட்ல வச்சு சுட்டு கொண்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா உயிரோட இருக்கிறாரே, எப்படியா சாத்தியம் அப்படின்னு கேட்டா டிவில லைவ்ல வச்சு தானே சுட்டு கொல்ல பார்த்தாங்க. அதே அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய ரிட்டையர் ஆன ராணுவ வீரர்கள் தான் இருக்கிறாங்க. லைவ்ல வீடியோ ஓடுது. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்த ராணுவ வீரர்கள் ரிட்டையர் ஆனவர்கள் அதை பார்ப்பாங்களா இல்லையா? பக்கத்து ரூம்ல இந்த கூத்து நடக்குதுன்னு தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? கதவை வெடிக்க வச்சுட்டு உள்ள வந்துட்டாங்களாம். வெட்டின விரல கூட இப்போ தச்சிட்டாங்க போல. விரல் கூட எனக்கு கிடைச்சிருச்சு, என்ன என் அபார்ட்மெண்ட் கதவு தான் திரும்ப கிடைக்காது போல அப்படின்னு நக்கல் அடிச்சிட்டு இருக்கிறேன். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாவை காப்பாத்திட்டாங்கன்ட்டு. கையில கிஃப்ட் மாதிரி ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கிறார். என்னடான்னு பார்த்தா ஒரு ஆமை. நம்ம ஹீரோயின் இருந்த அந்த ஸ்டேஷன்ல இந்த ஆமையை வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஆமை தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கும்போது ராணுவம் அதையும் பார்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாத்துக்கங்க, சூப்பர்ல. இறந்து போன நம்ம இந்தியன் ராகுல நினைச்சு ஒரு செகண்ட் அஞ்சலியும் செலுத்துவாங்க. அப்படியே கேமரா போக்கஸ் ஆகி வெளியில வரும்போது பார்த்தா இன்னும் ஏகப்பட்ட பொக்கேஸ், லெட்டர்ஸ், பூக்கள்னு குமிஞ்சு கிடக்குது. அவ்வளவு பேர் இவளுக்கு பாராட்டி நன்றி சொல்லி அமைச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவளை எவ்வளவு ஏசி திட்டி எழுதுனாங்க, ரூம் ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு, சூசைட் பண்ற ரேஞ்சுக்கு போனா. அப்படியே உல்டாவா உலகமே இப்போ இவளை ஹீரோயினா பாக்குது. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நான் பேசும்போது கூட இங்க எண்ட் ஸ்கிரீன்லயே இருக்கும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.